இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்டியல் சேர்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த மாதிரி உண்டியல் தான். இதை வாங்கியே பல வருஷம் ஆகுது. அதாவது இது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காசில் வந்து இதெல்லாம் கூட இருக்காது. நான் வந்துட்டு அந்த டேப் இருக்கும்ல, செலோ டேப்பு, அதை போட்டு இங்கே ஒட்டி வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம இதை அவசரத்துக்கு வந்து பேக் சைடில் அந்த ஓப்பன் கொடுத்துருக்கறதுனால ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இருப்போமா, அதனால வந்துட்டு இது வந்து பிஞ்சே போச்சு. ஆனாலும் இதை வாங்கி இந்த உண்டியல் வாங்கி கிட்டத்தட்ட வந்து எப்படியும் ஒரு 5-6 வருஷம் இருக்கும். நான் புதுசாக நம்ம உண்டியல்லாம் வாங்கிட்டே இருக்கக்கூடாது. சென்டிமெண்ட்டாக அதை ஒரே இதாக வச்சுக்கிட்டா அது நல்லா தான் இருக்குன்னு இதை நம்ம ஃபஸ்ட் டைம் நான் சேர்க்கும் போது இதை ஓப்பன் பண்ணி உடச்சி எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட்டாக போயிடும். அப்போ மண் உண்டியல் எதாக இருந்தாலும் அப்படி தான். உண்டியல்னாலே ஏதோ ஒரு பிரோஜனமாக இருக்கணும்ல, அதுக்காக தான் கிட்டத்தட்ட நான் ஒரு 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் நான் அதாவது இந்த உண்டியலில் மட்டும் நான் சேர்த்துட்டு இருப்பேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் சேர்ப்பேன். அதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துருவேன். இப்போ நான் வந்துட்டு இந்த வருஷத்துக்கு அதாவது 1 இயர் தான். 1 இயரில் எவ்வளோ முடியுதோ ₹5 ₹10 எவ்வளோ முடியுதோ அதை நம்ம வந்து போட்டு வைக்கலாம். அப்படி தான் நான் ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து ஓப்பன் பண்ணி, அதாவது இப்போ இந்த டேப் போட்டிருக்கோம்ல, இதை எடுத்துகிட்டு உள்ளேருந்து காசை உருவி எடுத்துருவேன். எடுத்துகிட்டு எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது நான் பிளான் பண்ணி வச்சுருப்பேன், இந்த வருஷத்துக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் அதை தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை திரும்ப ஓப்பன் பண்ணிட்டு எடுத்தலாம். நல்லா இப்போ எனக்கு தெரிஞ்சு நல்லா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்க மாதிரி தெரியுது. இது மாதிரி நம்ம வச்சுக்கும் போது திரும்பவும் நான் ஃபஸ்ட் இதில் எடுத்துட்டேன் அப்படின்னா மொத்த காசையும் எடுத்துடக்கூடாது. அதாவது ஒரு ₹10 அந்த மாதிரி அதுக்குள்ளேயே நம்ம திரும்ப போட்டுருணும். சுத்தமாக எப்போவுமே அதை நம்ம யூஸ் பண்ணுற பவுச்சாக இருந்தாலும் எதை மணி பர்ஸாக இருந்தாலும் எதுலேயுமே நம்ம வலிச்சு எடுக்கக்கூடாது. அதாவது எப்படின்னா மொத்த காசையும் சுரண்டி அப்படிலாம் எப்போவுமே எடுக்கக்கூடாது. எப்போவுமே வந்துட்டு அதில் அந்த பர்ஸ்லையோ உண்டியிலையோ ஒரு ₹10 வச்சிருக்கணும். அதேமாதிரி நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பர்ஸ் கொடுக்குறீங்க, அப்படி இப்படி ஒரு ஹேண்ட் பேக்கோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அதில் முடிஞ்சது ஒரு 50, 100 அந்த மாதிரி வச்சு கொடுத்தோம் அப்படின்னாலும் அது கொஞ்சம் பறக்கத்தான் இருக்கும். இது என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஏன்னா அப்படி தான் எல்லாரும் பண்ணுவாங்க. எனக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க. நான் கிஃப்ட் யாருக்காவது கொடுக்கும்போது அப்படி தான் பண்ணுவேன். அது நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். பொதுவாகவே வந்துட்டு உண்டியலாக இருக்கட்டும், பவுச்சாக இருக்கட்டும், சில சென்டிமெண்ட்டாக நம்ம வச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த மாதிரி பர்ஸ்லாம் வந்து கிழிஞ்சு போனால் கூட அதை வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, மணியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். தூக்கி போட வேண்டாம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக இப்போ நம்ம அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த உண்டியலில் எவ்வளோ இருக்குது இந்த இதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நான் எதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கையில் ஒரு பர்ஸில் எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக செலவு பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம எடுக்கவே கூடாது. நான் ஆனால் போட்டுட்டு எடுக்க மாட்டேன். ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைன்னா தேடி பார்ப்பேன். நம்ம தேடுற அமௌண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதோட விட்டுட்டு போயிடுவோம். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இது பண்ணுறது. ஒவ்வொரு தடவையும் கீரையை உடச்சி எடுக்க எனக்கு மனசு இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சு. ரொம்ப வருஷம் எனக்கு இது பண்ணியிருக்கேன். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேக்கப்லாம் வேறு போட்டு விட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டு மையெல்லாம் போட்டு விட்டு வச்சிருக்கேன் அந்த பொம்மைக்கு. இதை வந்து நான் டீப் டீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். இந்த உண்டியல் பேர் டீப் டீ உண்டியல். இப்போ இது எவ்வளோ சேர்த்து வச்சிருக்காங்க, இது மண்டக்குள்ளே இது ஒரு உடம்பே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அதோட இதை ஓப்பன் பண்ணி இப்போ நான் பார்த்துடலாம். இதில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பாருங்கள் டேப்பை ஒட்டிக்கிட்டே வராங்க. ஸோ ₹2 காயினாக இருக்கட்டும், ₹5 காயினாக இருக்கட்டும், ₹10 மட்டும் போட மாட்டேன். ஏன்னா எப்போ வேணால் அது செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்ற இதில் வந்து ₹10 மட்டும் நான் போட மாட்டேன். மற்றபடி ₹2, ₹5 இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுட்டேன். இவ்வளோ தான் எனக்கு சேர்ந்துருக்கு. ஆனால் நான் இப்போ நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில நோட்டுகளை வந்துட்டு ஒன்று ஒன்றா உள்ளே கூட வச்சு அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்துட்டு தனியாக தான் இருக்கா இல்லை சேர்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மாதிரி இப்போ நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதனால் ஃபஸ்ட்டு 100 எல்லாம் எடுத்துருவோம். எத்தனை 100 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு, அதாவது இப்போ நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணி எடுக்கணும். சில இதில் நான் 2 கூட வச்சிருப்பேன். அதனால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு தனித்தனியாக வச்சுட்டு நான் அப்புறம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். வரைக்கும் நான் 1, 2, 3 எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, இது ஒரு இந்த ஒரு 100 இருக்குது. 17, 100 வந்து 17 இருக்குது. ஸோ இதை தனியாக வச்சிடலாமா? இந்த பொம்மை மூஞ்சிக்கிட்டே இப்படி வச்சு இப்படி வெயிட் கொடுத்துட்டு வச்சுருவோம். அடுத்து 500ல் எத்தனை இருக்குன்னு பார்த்துடலாம். 1, 2, 3, 4, அப்புறம் 5, 500 இருக்குது. ஓகே, நிறைய தனியாக அப்படி வெயிட் வச்சுருவோம். இன்னும் கூட வந்துட்டு நம்மளுக்கு இது இங்கே ஒரு 100 இருக்குது, இது ஒரு 100 இருக்குது. இன்னும் 2 100 நம்ம சேர்க்காமல் இருந்துட்டோம். ஸோ இது 2 100யும் சேர்த்து அதோட வச்சிடலாம். இது ஓப்பன் பண்ணி அதோட வெயிட் கொடுத்து வச்சிடலாம்.
20 எத்தனை இருக்குதுன்னு பார்த்துருவோமா? 1 2 இது பிரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது ஒவ்வொன்றையும் பிரிக்கிறது. ஏன்னா மடங்கி மடங்கி இருக்குது. அப்படி எப்படி சொல்கிறது, அதை இப்போ விரித்து வச்சா தான் சரி வரும் போல் தெரியுது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சா தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். 20 எதுவுமே சரியான மாதிரி தெரிய மாட்டேங்குது. க்ரீன் கலரில் வேறு இருக்கா, அதோட எது 20 எது 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது யோசனையாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுவே இதாக இருக்குது. அதில் நம்ம கவுண்ட் பண்ணோன்னா எனக்கு சுத்தமாக கவுண்டிங்கே வர மாட்டேங்குது. இது இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து 10. அதுக்கப்புறம் அடுத்து இது ஒன்று இருக்குது. அவ்வளோதான். 20 வந்து இவ்வளோ தான் இருக்குது. இது அப்படியே வச்சுருவோம். இது ஒன்று இருக்குது. இங்கே இருக்குது. சரி, இப்படி இருக்கட்டும். 50 வந்து கம்மியாக தான் இருக்குது. 1 2 3 தான் இருக்குது போல இருக்குது 50. ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இது அப்படி வச்சாச்சு. இது கூடவே சேர்த்து 10 எடுத்துரும். 10 கம்மியாக தான் இருக்குது. ஸோ 10 எடுத்தாச்சு. ஸோ இது எப்படி இருக்கட்டும். ஒரு சேர்த்து எண்ணும் போது எண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்து பறக்காமல் இருக்கிறதுக்காக 2 காயினை கொடுத்து வைப்போம். இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 5 ரூபி காயின்லாம் எடுத்து தனியாக ஒரு பக்கம் வச்சுருவோம். அப்படியே நம்ம இது மேலே வெயிட் கொடுத்தே வச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் பறக்காமையும் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதோட தனியாக எடுத்து வச்சுட்டு தான் கவுண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ல, அதுக்காக தான் 5 ரூபியெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் 2 ரூபி 1 ரூபி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் மற்றதெல்லாம் 2 ருபீஸாக தான் இருக்குது. இந்த 2 ரூபி தான் காயின்ஸ் கிடக்குது. இதை வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம். கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா புரிகிற மாதிரி தெளிவாக நான் வந்து தனித்தனியாக கவுண்ட் பண்ணி அதை வந்துட்டு நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் கவுண்ட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு 500 எடுத்து நம்ம தனியாக வச்சோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. 500 வந்து 5 இருக்குது. ஸோ நான் அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் இருந்தது பார்த்தீங்களா. 20 ருபீஸில் வந்து எத்தனை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு அதிலே வந்துட்டு நான் கவுண்ட் பண்ணும்போது 220 ரூபா இருந்தது, 20 ரூபாயில் மட்டும். அதே மாதிரி இப்போ 5 ரூபி காயின்ஸ் இருக்குல்ல, நான் 5 ரூபி காயினை எண்ணும் போது அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 180 ரூபா, அதாவது என்ன சொல்கிறது, 5 ருபீஸில் வந்து 100 இருந்தது. அதாவது 100 ருபீஸ் இருக்குது 5 ரூபியில். அடுத்தது நம்ம வந்து 2 ருபீஸ் எண்ணி பார்க்கும்போது 2 ருபீஸில் வந்து அதாவது 150 ரூபாய் இருந்தது. 100 ரூபாயில் எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 19 நோட்டு இருந்தது 100 ரூபாயில் மட்டும். ஸோ அது 1900 வருமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸும் 10 ருபீஸும் தனியாக நான் வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து 180 இருக்குது. இதை நான் எப்படி நான் ஒன்றும் மனப்பாடம் பண்ணிலாம் சொல்லலை. நான் இப்படியே இந்த மாதிரி கரெக்டாக நான் எண்ணி வச்சுப்பேன். அதாவது நான் இப்போ கவுண்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, 2 ரூபாயெல்லாம் தனியாக எடுத்து வச்சுப்பேன், 5 ரூபாயெல்லாம் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா. இதை நான் வந்துட்டு எண்ணிட்டு நான் அந்த மாதிரி ஒரு நோட்டில் போட்டு இப்படி எழுதி வச்சுட்டேன். இப்போ நான் அதை பார்த்து தான் சொன்னேன். மற்றபடி எனக்கு அந்தளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல தெரியாது. ஸோ இப்போ நான் நான் இனிமேல் தான் டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போடணும். இப்போ நம்ம டோட்டல் அமௌண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்துட்டு எனக்கு பணம் அப்படி இப்படி கிடையவே கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 1 இயராக நம்ம சேர்ப்போம். அது சேர்க்கும் போது கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி கொண்டு வந்து போடுறது தான் விஷயம். பொதுவாகவே எனக்கோட பழக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது சின்ன சின்ன அமௌண்ட்டாவது சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். அதை இப்போ நம்ம உடைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அதே சமயத்தில் எனக்கு வருத்தமாகவும் இருக்கும். இப்போ இதை உடச்சே ஆகணுமா, இதை செலவு பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி சேர்த்துருக்கோம்ல, இதில் ஒரு கொஞ்சமாக ஒரு 10% போல் திரும்ப நான் அதிலே போட்டு வச்சிருவேன். அப்போ அந்த உண்டியல் வந்து கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்குமா, அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். மொத்தமாகவும் எடுக்க எனக்கு விருப்பம் இருக்காது. ஸோ இப்போ நான் டோட்டல் பார்த்துட்டு நான் அதில் எவ்வளோ அதிலே வைக்க போகிறேன், எவ்வளோத்தை நான் செலவு பண்ண போகிறேன், அதில் நான் என்ன வாங்க போகிறேன், அப்படி என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே எப்படின்னா அதை சேமிக்கிறது பழக்கமே இருக்க மாட்டேங்குது. எல்லாரும் நம்ம இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்ன நிறைய ஆப்பெல்லாம் போட்டு அதில் பணம் வச்சுக்கிறோம். அப்பப்போ நம்ம செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஒரு சேமிப்பு நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கானா, இல்லை அதாவது பெருசாக இல்லாட்டி சின்னதாவது இருக்கணும்ல, அதுக்கு தான் நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை ஏதாவது ஒன்று இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றிக்க முடியும். ஸோ அப்படி தான் இப்போ எனக்கு வந்துட்டு நான் வாங்குற சின்ன பொருளுங்க தான் நான் வாங்க முடியும். பெருசாலாம் இதை நம்ம செய்ய முடியாதுல்ல. ஸோ அதான் விஷயம். இப்போ நம்ம டோட்டல் பார்த்துடலாமா. இப்போ இது கூட நான் இதுக்கு சொல்கிறேன்னா, இதை வச்சு நம்ம பெருசாக சாதிக்க அப்படிலாம் கிடையாது. இது உங்களுக்கு வந்துட்டு உங்களால் இப்போ என்னால் பார்த்தீங்கன்னா 10 50 இதெல்லாம் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. அதுக்கப்புறம் 100 போட்டிருக்கேன், ஓகே. அப்புறம் 20 போட்டிருக்கேன், 500 கூட ஓகே தான் போட்டிருக்கேன். இப்போ 2 ரூபி அந்த மாதிரி 5 ரூபி அது மாதிரி தான் இருக்கும். 10 ருபீஸ் நான் போட்டதே கிடையாது. எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் 10
ரூபி இதில் இருக்காது அப்படின்னு. ஏன்னா எப்போ வேணால் அதை வந்துட்டு செல்லாதுன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும்ல, அதனால நம்ம பண்ணுறதில்ல. உங்கள் கையில் நீங்கள் எவ்வளோ கிடைச்சாலும் போட்டு வைக்கலாம். ஒரு எண்ணத்தோட மட்டும் இருக்கணும், 1 இயர் வரைக்கும் நம்ம தொடக்கூடாது அப்படின்ற மட்டும் ஒரு நியத்து மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் நல்லது தான் நடக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப பிரியமானவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், ஏன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை கூட ஏதாவது நீங்கள் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம டோட்டல் பார்த்துடலாம். இப்போ இதையும் வந்துட்டு நான் எப்படி பார்க்குறது அப்படின்னா கால்குலேட்டர் தான் பார்க்கணும், இல்லாட்டி இப்படி பக்கத்தில் எழுதிப்போம். 2500, 1900 இது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 150 எழுதிடுவோம், 150. அதுக்கப்புறம் ஒரு 100, அப்புறம் 180, அதுக்கப்புறம் ஒரு 220. இப்போ டோட்டல் போட்டுருவோம். இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 0க்கு 0, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10, 15, 5 நேரம் 1, 10, 15, 16, 17, 18, 19, 20, 20, 2, 4, 5. ஓகேங்களா? அப்போ வந்து இங்கே வந்து 5 வருதா? இதுக்கு இன்னொரு தடவை பார்த்துருவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்மக்கிட்ட நான் டோட்டல் பார்த்துட்டேன். 5050 ரூபா வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நான் உண்மையாகவே இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. நான் நினச்சதை விட அதிகமாக தான் இருக்குது. நான் ஒரு அதாவது 2.5 to 3000 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கூட 2000 எக்ஸ்ட்ரா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ நான் பண்ண பிளானை விட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடச்சதுனால அதுக்கும் நான் ஏதாவது ஒரு பிளான் வச்சு தானே இருப்போம். ஸோ இதில் வந்துட்டு நான் எவ்வளோ இது பேலன்ஸ் உள்ள அதுக்குள்ளே போட்டு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500 அது மாதிரி எடுத்து உள்ளே போட்டு வச்சிருவேன் அந்த உண்டியலுக்குள்ளேயே. அதை வந்து நான் அந்த 500 எடுக்க மாட்டேன். அதுவும் நம்ம அதை போடும்போது எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 ஆகவோ 50 ஆகவோ 20 ஆகவோ அந்த மாதிரி நான் போடும்போது அதை நான் காலி பண்ணிட்டேன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்காது. அதனால நான் ஒரு 500 மட்டும் அதுக்குள்ளே போட்டுட்டு பேலன்ஸ் உள்ள 4500 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 50 நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டாம். அந்த 4500ஐயும் நம்ம வச்சு நம்ம இதுக்கு என்ன ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்றத நான் அந்த பொருளை வாங்கிட்டு வந்துட்டு உங்களோட நான் இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணுறேன். அதோடு நம்ம சேவிங்ஸில் வச்சுட்டு நான் வந்துட்டு சில்வரில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு வந்து சின்ன தோடாக ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கை செயின் ஒன்று, அதாவது பிரேஸ்லெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது பார்த்திங்கன்னா இந்த ரேட்டில் தான் வந்திருந்தது. இன்றைக்கி அதாவது சில்வர் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேட் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதோட பார்த்தோம்னா இந்த பாக்ஸில் தான் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோடு நடுவில் மணி வச்ச மாதிரி இருந்தது. பின்னாடி இந்த மாதிரி இருந்தால் தான் திருகாணி தான் எனக்கு போட வசதியாக இருக்கு, குத்தும் பின்பக்கமாக. அதனால் எனக்கு இது பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. ஸோ நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன். இந்த தோடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டு பெருசாக இந்த மாடல் இல்லாமல் சிம்பிளாக இருந்தது. ரொம்ப இதாக போட எனக்கு பிடிக்காது. ஸோ இது எனக்கு கரெக்டாக இருந்தது.